ஆந்திர மாநில அமைச்சர் ரோஜா திருவண்ணாமலையில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து கேள்விகளுக்கு பதிலளித்த ரோஜா, பாஜக குறித்து எழுந்த கேள்விக்கு கையெடுத்து கும்பிட்டு பதில் பேசாமல் அங்கிருந்து கிளம்பியுள்ளார். ஜெகன்மோகன் ரெட்டி ஜனங்களை நேசிக்கிற லீடர். ஸோ அவர் 2வது வாட்டி சிஎம் ஆகணும்னு மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். அண்ட் நான் 3வது வாட்டி எம்எல்ஏவா வெற்றி பெறணும்னு ஐயாவும் அம்மாவும் வேண்டிக்கிட்டேன். தொடர்ந்து ஆந்திராவில் தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தலுக்கு பிறகும் சரி, வன்முறைகள் அதிகமா இருக்கு. பல அபிஷியல்ஸ் எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஸோ பிஜேபி, தெலுங்குதேசம், ஜனசேனா காம்பினேஷன்ல அவங்க எலெக்ஷன் வந்ததுனால சந்திரபாபு நாயுடு பிஜேபி பவரை யூஸ் பண்ணி ஈஸியை மேனேஜ் பண்ணி எப்படியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு பார்த்திருக்காங்களோ நீங்க பார்த்திருக்கீங்க. கலெக்டர்ஸ், எஸ்பிஸ் எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் பண்றது, அவங்க மேல என்கொயரி பண்றது அண்ட் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க ஸ்டேட்ல. ஆனா ஜனங்க கிளாரிட்டியோட இருக்காங்க. அவங்களுக்கு யார் நல்லது செஞ்சாங்களோ அந்த ஜெகன்மோகன் ரெட்டி கூட அண்ட் எங்க மாதிரி எம்எல்ஏ கூட ஜனங்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுனால கண்டிப்பா வெற்றி நாங்க தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.